அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சென்னைக்கேசவன். நான் ஊட்டியில் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த யூடியூப் சேனலை பார்த்து நம்மளும் ஒரு சேனலை ஆரம்பித்தா என்னன்ற ஒரு எண்ணம். அது ரொம்ப நாளாக தள்ளி போய் இன்றைக்கி ஆரம்பிக்கலான்ற ஒரு பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி போட்டிருக்கேன். என்னடா இவன் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறான்னு எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் உண்மையாக நான் என் மனசில் இருக்கிறது, நான் தினந்தோறும் பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள், இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என் மனசில் ஒரு பெரிய ஆதங்கம். அதை பேசும் உள்ளம் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். இதில் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஒவ்வொருக்கும் ஒருத்தருடைய உள்ளங்களில் குமரல்கள் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் எதையுமே இதை குறை சொல்ல போதில்லை. நான் அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் எனக்கு எப்போல்லாம் யூடியூப் சேனலில் இது பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் பதிவு பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்தது ஒரே எண்ணம். சில பேர் கடவுள் பக்தி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது அவரோட விருப்பம். ஆனால் என்னை பொறுத்தளவு நான் ஒரு கடவுளை நம்புகிறேன். எங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் விநாயகரை கும்பிட்டா நல்லதுன்னா, இப்போது சமவெளி பகுதியில் பார்த்தா மரத்துக்கு பிள்ளையார் கோயில் இருக்கும், அரச மரத்தடியில் ஆழம். இங்கெல்லாம் எங்கள் ஊரில் பெரிய கோயில் கட்டி பிள்ளையாரை வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்க பிள்ளையாரை வணங்கி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆனந்த விநாயகர், ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வணங்கி இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் நீங்களும் உங்களுடைய மனசில் தோன்ற எண்ணங்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் போடுறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த யூடியூப் சேனலில்.